ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட விஷயத்தையும் ஒரு அதிரடியான ஆன்மீக பரிகாரத்தையும் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரெஸ்டாக சொல்கிறேன், வாங்க பார்ப்பீங்க. 2026 ஜூன் மாதத்தில் அதிரடியான ஒரு நாள் வரப்போகுது. அதுவும் அது நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சந்திர கிரகண நாள் என்று சொல்லலாம். அப்படி என்ன நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? வரக்கூடிய ஜூன் 29 திங்கட்கிழமை நிறைஞ்ச அந்த ஒரு பௌர்ணமியானது வருது. கரெக்டாக அன்னைக்கு தமிழ் மாதம் ஆணியுடைய 15ஆம் நாள். ஸோ இந்த நாளில் பௌர்ணமி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வருது. அதுவும் பௌர்ணமி திங்கட்கிழமை அதுவுமா வருது. திங்கட்கிழமை சந்திர பகவானுக்கு உகந்த சோமவார நாள். அதனால் இந்த நாளில் வரக்கூடிய பௌர்ணமி சந்திர கிரக பௌர்ணமி என்று அழைக்கப்படுது. இந்த பௌர்ணமி அன்னைக்கு பிரபஞ்சத்தில் பேராற்றல் நிறைந்து இருக்கும். அதோடு கிரகங்களிடையே சேர்க்கைகளும் மாறுதல்களும் இருக்கும். அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பௌர்ணமியிலிருந்து நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றங்கள் சில ராசிக்கு கண்டமாக இருக்கலாம், சில ராசிக்கு அதிர்ஷ்டமாக இருக்கலாம். அதனால் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்குங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் மிதுன ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு கிரகங்களால் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பௌர்ணமியில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதற்கேற்ப நடந்து பயனும் பெறுங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருந்தால் என்ன மாதிரியாக இருக்குங்கிறதையும் சொல்லுவேன். ஆபத்தாக இருந்தால் எப்படி ஆபத்திலிருந்து தப்பிக்கணுங்கிறதும் சொல்லுவேன். அதனால் இந்த ஒரு வீடியோவை பார்த்து எல்லா தகவல்களையும் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதோடு சில ஆன்மீக பரிகாரங்களும் உங்கள் ராசிக்கு செய்தால் என்ன அதிர்ஷ்டங்கிறதும் சொல்ல போகிறேன். அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. முதல்ல பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பலன்கள் நான் ஷேர் பண்ணுறேன். கிரகங்களால் இந்த பௌர்ணமியில் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு பரிகாரத்தை பார்க்கலாம். மிதுன ராசிக்கு ஓராண்டுக்கு உங்களை யாரும் அசைக்க முடியாத அளவுக்கு நிறைய பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பௌர்ணமியில் நிறைய சொல்லி அடிக்கிற மாதிரி அதிர்ஷ்டம் வரப்போகுது. ஆனால் சில விஷயத்தில் கவனமாக இருக்கணும். எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், எதில் உங்களை யாரும் அசைக்க முடியாத அளவுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாமே ஒன் பை ஒன்னாக சொல்ல போகிறேன், வாங்க பார்ப்பீங்க. ஜூன் 29 கரெக்டாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆணி பௌர்ணமி வருது. அன்னையிலேருந்து ஜூலை 16 வரையிலான இந்த ஆணி பௌர்ணமியுடைய பலன்கள் உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்ட பலன்களா பரிகாரங்களா என்னென்னங்கிறத குறித்து இந்த ஜோதிட வீடியோவில் விரிவாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். விரிவாக அந்த தகவல்களை இப்போ நான் சொல்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஆனி மாத பௌர்ணமி பிறந்துள்ள நிலையில் இந்த பௌர்ணமியில் பல முக்கிய கிரகங்களுடைய நிலை மாற்றங்கள் நடைபெறுகிறது. மிதுன ராசியில் சூரியன் மற்றும் புதன் இணைகிறாங்க. இது புதத்திய யோகம் உருவாகிறதுக்கு மெயின் காரணமாக இருக்குது. மேலும் புதன் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறாரு. இது பத்திர ராஜயோகத்தை அமைய செய்து. இந்த பௌர்ணமியில் இந்த மாதிரி 2 யோகங்கள் அமைவது ரொம்ப விசேஷம். இந்த பௌர்ணமியில் இந்த கிரக அமைப்புகள் காரணமாக 12 ராசிக்காரங்களுக்குமே தாக்கங்கள் ஏற்படும். அதில் மிதுன ராசிக்காரங்களுக்கு தொழில், பணவரவு, குடும்ப வாழ்க்கை மற்றும் புதிய முயற்சிகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களை அளிக்கக்கூடியதாக கிரகங்கள் அமைஞ்சிருக்கு. இந்த ஆணி பௌர்ணமியில் உங்கள் ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் மற்றும் பரிகாரங்கள் குறித்து இப்போ விரிவாக சொல்ல போகிறேன். ஸோ விரிவாக உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. வாங்க பலன்கள் என்னங்கிறத உங்கள் ராசிக்கு இப்போ பார்க்கலாம். மிதுன ராசிக்கு இந்த ஆணி பௌர்ணமியில் சூரியன் வரக்கூடியதாக இருக்கிறதுனால உறவினர்களோடு தகராறுகள் வைத்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருக்கணுங்கிற மாதிரி சொல்லப்படுது. தேவையில்லாத பிரச்சனைகளில் சிக்குவதை தவிர்ப்பது நல்லது. அதோடு இந்த ஆணி பௌர்ணமியில் உங்களுக்கு நிறைய யோகங்கள் கிடைக்கும். எல்லா விஷயத்திலுமே ஏற்றம் கிடைக்கும். மேலதிகாரிகள், சக ஊழியர்கள் விஷயத்தில் கவனமாக இருப்பது மேன்மை தரும். ஸோ கவனமாக இருந்தீங்கன்னா பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். மெயினாக உறவினர்களோடு தகராறு வைத்து கொள்ளாமல் இருங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட பேச்சே கொடுக்காதீங்க. மீறி பேச்சு கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு தான் கஷ்டம். அதனால் பேச்சு கொடுக்காமல் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுருங்க.
அதோடு சட்டத்திற்கு புறம்பானவர்களோடு பழகுவதை இந்த பௌர்ணமியிலிருந்து தவிர்த்து கொள்வது ரொம்ப 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 நல்லது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏதாவது முக்கிய ஆவணங்களில் கையெழுத்து போடும்போது அந்த கையெழுத்து போடுவதற்கு முன்பு ஒரு முறைக்கு இருமுறை படித்து பார்த்து விட்டு போடுவது நல்லது. படிக்காமல் போட்டிங்கன்னா அது உங்களுக்கு தான் ஆபத்தில் முடியும். யாருக்காகவும் முன் நிற்பது, ஜாமீன் கொடுப்பது இதெல்லாம் பண்ண வேண்டாம். இதெல்லாம் முற்றிலும் இந்த பௌர்ணமியில் தவிர்க்க வேண்டும். தொடர்ச்சியாக இருந்து வந்த பிரச்சனைகள் அப்போ தான் உங்களுக்கு சரியாகும். 10வது இடத்த குரு பார்ப்பது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். அதனால் இந்த பௌர்ணமியில் யோகம் கொஞ்சம் இருக்குங்கிறத புரிஞ்சு அந்த யோகத்தை எப்படி தக்க வைத்து கொள்ளுமோ அந்த ராஜயோகத்தை தக்க வைத்து கொள்ள முயற்சி பண்ணுங்க. அப்புறம் இந்த பௌர்ணமிக்கு பிறகு ஓராண்டுக்கு தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பில் முன்னேற்றமும் ராஜகௌரவமும் உங்களுக்கு உண்டாகும். நிறைய நல்லவை செய்வது உங்களுக்கு இருக்குது. அடுத்தடுத்து நிறைய நன்மைகளும் நடக்கும். சின்ன சின்ன முயற்சிகள் செய்ய செய்ய வெற்றிங்கிறது உங்களுக்கு ஏற்படும். அதோடு யோசித்து கொண்டே இருப்பதை தவிர்ப்பது நல்லது. பழைய கடன்களை அடைத்து முடிக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டாகும். மன அழுத்தம் இருந்தால் அந்த அழுத்தமானது தீரும். ஆரோக்கியத்தை பரிசளித்து கொள்வது நல்லது. ஆரோக்கியத்தை பரிசளிக்காமல் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களுக்கு பெரிய ஆபத்தில் போய் முடியும். அதனால் ஆரோக்கியத்தை அப்பப்போ பரிசளித்து கொள்வது நல்லது. ஆரோக்கியம் எப்படி இருக்குது, என்ன மாதிரி இருக்குது, அது ஆரோக்கியத்துக்காக நாம் ஃபுட்டு எப்படி எடுக்கணும், இந்த மாதிரிலாம் நிறைய பாருங்கள். அதெல்லாம் பார்த்து செயல்பட்டிங்கன்னா ஆரோக்கியம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். பழைய கடன்களை அடைத்து முடிக்கக்கூடிய யோகம் இருக்கக்கூடிய இந்த டைமில் பணம் வரும்போது அதை முதல்ல செய்துடுங்க. யோகம் இருக்கும்போதே அடைச்சிடுங்க. அப்புறம் இல்லாத போது வருத்தப்படாதீங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் ஃபோக்கஸாக செயல்பட்டிங்கன்னா உங்களை அறியாமையே உங்களுக்கு நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லது இந்த பௌர்ணமியில் நடக்கும் என்று சொன்னால் அது மிகையாகாத ஒரு உண்மை. அதோடு உத்தியோகத்தில் கூட புதிய புதிய நல்ல விஷயங்கள் இந்த டைம் ஏற்படும். உங்களுக்கான பதவி உயர்வு, அதுக்கப்புறம் சம்பள உயர்வு, இந்த மாதிரி இருந்த தடை என அனைத்து விதமான தடைகளும் இந்த பௌர்ணமியில் தவிடுபொடியாகும். அதுக்கான நல்ல காலகட்டம். ஸோ இந்த மாதிரி தான் நிறைய பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சகலவித முன்னேற்றங்களையும் அள்ளி கொடுக்குற மாதிரி கிரகங்கள் உங்களுக்கு இருக்குது. பொருளாதாரத்துலேயும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கரெக்டாக இந்த டைமை யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் நரம்பு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள், கண் வலி, தலைவலி, மயக்கம், தலை சுற்றல், குறைந்த ரத்த அழுத்தம், ஹார்மோன் குறைபாடு, தோல் அலர்ஜி போன்ற உடல் பாதிப்புகள் நிறைய வர வாய்ப்பு இருக்குது. ஸோ மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். ஃபுட்டில் நிறைய கண்ட்ரோல் பண்ணுங்கள். ஸோ ஆரோக்கியத்தில் இந்த மாதிரிலாம் பாதிப்பு இருக்குது, பார்த்துக்குங்க. ஸோ மிதுன ராசிக்கு ஆணி பௌர்ணமி பலன்கள் இதுதாங்க. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இப்போ அடுத்ததாக ஆணி பௌர்ணமியில் செல்வம் வள உயர என்ன வழிபாடு செய்யணுங்கிறத சொல்ல போகிறேன். அதை இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. பௌர்ணமி நாளில் பிரபஞ்ச சக்தி, தெய்வ சக்தி அதிக அளவில் வெளிப்பட்டு பிரபஞ்சம் முழுவதுமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பௌர்ணமி சக்தி நிறைந்திருக்கும். அதனால தான் பௌர்ணமி வழிபாடு சிறப்புக்குரியது என சொல்லப்படுது. அதுலேயும் சித்திரை, தை, கார்த்திகை உள்ளிட்ட குறிப்பிட்ட சில மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி கூடுதல் சிறப்புடையதாக கருதப்படுது. இந்த நாட்களில் நம்மளுடைய வேண்டுதல்கள் எதை முன்வைத்தாலும் அது அப்படியே நிறைவேறும் என்பது நம்பிக்கை. அந்த வகையில் ஆணி மாத பௌர்ணமியும் தவறவிடக்கூடாத பௌர்ணமி நாளாக கருதப்படுது. ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி சிறப்பானது என்றாலும் ஆணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி மிகவும் சிறப்பு வாய்ந்தது. தை மாதத்தில் தன்னுடைய பயணத்தை வடக்கு நோக்கி தூங்கக்கூடிய சூரிய பகவான் ஆணி மாதத்தில் தான் நிறைவு செய்வார். தை முதல் ஆணி வரையிலான இந்த காலத்தையே உத்தராயண காலம் என்று சொல்லப்படும். அதில் இந்த ஆண்டு சந்திரனுக்கு உகந்த திங்கட்கிழமை பௌர்ணமி இணைந்து வருவது இது தவறவிடக்கூடாத அபூர்வ பௌர்ணமி என்று சொல்லலாம். இந்த ஆண்டு ஆணி பௌர்ணமி ஜூன் 29ஆம் தேதி திங்கட்கிழமை காலையில் 7:45 மணிக்கு துவங்கி அடுத்த நாள் காலையில் வரைக்கும் பௌர்ணமி திதி இருக்குது. இந்த சமயத்தில் மகாலட்சுமி மனமகிழும்படி வீட்டில் வழிபாடு செய்தால் வீட்டில் செல்வ வளம் உயர்ந்து கொண்டே இருக்கும். இது மிகவும் சக்தி வாய்ந்த வழிபாடு என்பதால் அனைவரும் இந்த நாளில் செய்வது சிறப்பானது. ஆணி பௌர்ணமி என்று உங்கள் ராசிக்காரங்க காலையில் எழுந்து வீட்டை சுத்தம் செய்து மகாலட்சுமி படத்திற்கு மஞ்சள் குங்குமம் தொட்டு வைத்து பூக்களால் அலங்கரித்து வைங்க. பிறகு மகாலட்சுமிக்கு மிகவும் விருப்பமான அவர் விரும்பி வாசம் செய்யக்கூடிய பொருளான ஏலக்காயில் மாலை கட்டி மகாலட்சுமி படத்திற்கு அணிவிங்க. எத்தனை எண்ணிக்கையில் வேண்டுமானாலும் மாலை கட்டி போடலாம்.
இந்த தினம் திங்கட்கிழமை என்பதால் கரெக்டாக சந்திர ஹோரையில் இந்த மாலை அணிவிப்பது சிறப்பு. அப்படி இல்லைனா காலையில் 7:45 மணிக்கு பிறகு பௌர்ணமி துவங்குதால் அதற்கு பிறகு எப்போது வேண்டுமானாலும் இந்த மாலையை அணிவிக்கலாம். இந்த பரிகாரத்தை செய்யுங்க, நல்லதே நடக்கும். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.